ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை, பொள்ளாச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கோவை மாநகராட்சி இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம், மாவட்ட சுகாதார அலுவலகம், கோவை மாவட்ட தமிழ்நாடு மாநில மனநல அதிகார அமைப்பு ஆகிய ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு 13/12/2024. பார்த்தீங்கன்னா ஆடியோலிஸ்ட் இதுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சேலரி 23,000. ஏஜ் லிமிட் 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு 5 வேக்கன்ட் இருக்குது. எனி டிகிரி வித் டிப்ளமா ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி 13,500 பெர் மந்த்து. உங்களுக்கு 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சானிடரி அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான சேலரி 8,500. ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு, இதுக்கு வந்து 8 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கான சேலரி 8,500. ஏஜ் லிமிட் 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். டேட்டா மேனேஜர் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. பிஜி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிஇ இன் ஐடி ஆர் எலக்ட்ரானிக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான சேலரி 20,000 பெர் மந்த்து. ஏஜ் லிமிட் 40 பிலோ 40 சொல்லியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான சேலரி 12,600 பெர் மந்த்து. ஏஜ் லிமிட் 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 23 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் உங்களுக்கான சேலரி 8,500. ஏஜ் லிமிட் 20 to 35 இருக்கணும். ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் 2 வேக்கன்ட்டு. இதுக்குமே 8 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சேலரி 8,500. ஏஜ் லிமிட் 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 9 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சேலரி 13,000 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 14 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சேலரி 8,500. உங்களுக்கான ஏஜ் லிமிட் 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் வந்து 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 3 மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 11,200. பிலோ 45க்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட்டு. ரேடியோகிராஃபருக்கு வந்து 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான சேலரி 13,300 பெர் மந்த்து. ஏஜ் லிமிட் 20 to 35க்குள்ளே இருக்கணும். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி 15,000 பெர் மந்த்துக்கு. ஏஜ் லிமிட் 20 to 35 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கான சேலரி 10,000. ஏஜ் லிமிட் 20லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி 14,000. ஏஜ் லிமிட் வந்து 35க்குள்ளே இருக்கணும். பிலோ 35க்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7 to 7 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ்கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். பர்மனண்ட் அட்ரஸ் அண்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். உங்களோட என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்கான ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும். குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 13/12/2024 மேலே வர அப்ளிகேஷன் எல்லாமே நிராகரிக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இது அந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.